வணக்கம். தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர், வெஸ்ட் பெங்காலில் 91 லட்சம் வாக்காளர், கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் வெறும் 2 மாநிலங்களில் நீக்கப்பட்டிருக்கிறார். முக்கியமாக வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய 27 லட்சம் வாக்காளர்கள் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய நிலப்பட்டா, பிறந்த சர்டிபிகேட், படிச்ச சர்டிபிகேட், பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அனைத்து டேட்டாக்களும் எடுத்து அவர்கள் இதே தேர்தல் ஆணையத்தின் வாசலில் சென்றார்கள். எங்களுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த 27 லட்சம் வாக்காளர்கள் கையில் இந்த ஆதாரங்களை கொண்டு சென்ற வாக்காளர்களை மதிக்கவில்லை, விரட்டிவிட்டார். இதே நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய வாசலை கதவை தட்டும் போது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில், போனா போகட்டும், அடுத்த முறை நீங்க ஓட்டு போட்டுக்கோங்க, இந்த முறை ஓட்டு போட்டாதானா? இந்த அளவில் சுப்ரீம் கோர்ட்டுடைய பதில், தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை. அப்போ இந்த அனைத்தையுமே நீங்க சேர்த்து பார்த்தால் எஸ்ஐஆர் வழியாக வரக்கூடிய தேர்தல் எந்த அளவில் நடக்க போகிறது, வரக்கூடிய ரிசல்ட் எந்த அளவில் நடக்க போகிறது, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி மிகவும் ஆழமான டேட்டாவுடன் உங்களை நான் இன்னைக்கு சந்திக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை தயவு செய்து பாருங்கள். இந்த நாட்டு ஜனநாயகத்தை எப்படி நசுக்கி இருக்கிறார்கள் என்று. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கொடுத்ததற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதற்கு மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எழுப்பிய கேள்விகளாக இருக்கட்டும், கருத்துக்களாக இருக்கட்டும், கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில், 91 லட்சம் வாக்காளர்கள் வெஸ்ட் பெங்கால். இது மட்டுமல்ல, நாடு முழுவதும் இதே போன்ற டெலிஷன் நடக்கும். டெலிஷனுக்கு பின்பு அந்த அப்ஜெக்ஷனை எடுத்துக்காட்டக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கக்கூடிய காரணம் என்ன? ஆஸ் பர் இந்தியன் லா, இந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீர்கள்னா, தேர்தல் ஆணையம் நிச்சயமாக ஒரு இன்டென்சிவ் ரிவிஷனை கான்ஸ்டியூன்சி வழியாக நடத்தலாம். ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சியிலும் இது போன்ற இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தலாம். ஆனால் அதற்கான சரியான காரணத்தை எடுத்துக்காட்டணும். இதனால் இந்த இடத்தில், இந்த கான்ஸ்டியூன்சியில் நாங்க இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தலாம். சுதந்திர இந்தியாவில் வெறும் ஒரே ஒரு கான்ஸ்டியூன்சி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாக்கூர் துவாரா என்கிற இந்த இடத்தில் தான் ஒரே ஒரு முறை இன்டென்சிவ் ரிவிஷன். அதற்கு மேல் வேற எங்கேயுமே இது போன்ற இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும். 1951ஆம் ஆண்டுக்கு பின்பு முதல் முறையாக ஒட்டுமொத்த இந்தியாவில் இதன்படி ஒரு மிகப்பெரிய ரிவிஷனை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு பின்பு முதல் முறையாக நடக்கும். இதற்கு முன்பு 2003ஆம் ஆண்டும் இதே இன்டென்சிவ் ரிவிஷனை நடத்தினார்கள். ஆனால் அப்போ எப்படி? டோர் டு டோர் தேர்தல் அதிகாரிகள் வீட்டுக்கு வீடு போய் அந்த எனிமரேஷன் ஃபார்ம்ஸ்களை நிரப்புவார்கள். அதன்படி இந்த பட்டியல் எடுக்கப்படும். ஆனால் இப்போ என்ன சொல்றீர்கள்? நீங்க மறுபடியும் ஃபார்மை நிரப்ப, அந்த ஃபார்மை நிரப்பியது மட்டுமல்லாமல் உங்களுடைய இந்தியர் தான் என்கிற அந்த அடையாளத்தை எடுத்துக்காட்டு. இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? 11 ஐடென்டிஃபிகேஷனை எடுத்துக்காட்டினார்கள். அதாவது இந்த அடையாள அட்டைகளை உங்களிடம் இருந்தால் நீங்க அப்ளிகேஷன் செய்யலாம். ஆனால் இதுல நாங்க பார்த்த விஷயம், நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களிடம் அந்த 11 அடையாள அட்டைகள் இல்லை. ஏராளமான நபர்கள். அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இது போன்ற மிகப்பெரிய அளவில் டெலிஷனுக்காக. இது மட்டுமல்ல, வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்த்து வரக்கூடிய நபர்கள், அவர்கள் ட்ரெயினை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி தன்னுடைய கிராமங்களுக்கு போய் இது போன்ற தன்னுடைய அப்ளிகேஷனை, ஃபார்மை நிரப்ப பார்த்தால் கூட அவர்களாலும் அது செய்ய முடியவில்லை என கேட்கக்கூடிய காகிதங்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில்
வெஸ்ட் பெங்கால்ல இன்னொரு புதிய விஷயத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி. லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம். இதன்படி 60 லட்சம் வாக்காளர்களுடைய பேரை வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே நீக்கியது தேர்தல். வாட் இஸ் திஸ் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி நீங்க பார்த்தீர்கள்னா, 15 வயதிலிருந்து 20 வயதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏஜ் கேப் 15லிருந்து 20 வயதாக இருந்தால் அவர்களை நீங்க லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சியில போடுறீங்க. வட இந்தியாவில நீங்க பார்த்தீர்கள்னா சின்ன வயதுல திருமணம் ஆகியிருக்கும். 15-16 வயதுல அந்த பெண்மணி குழந்தை பெற்றிருப்பார். அப்போ அது போன்ற நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு டிலீட் செய்யப்பட்டிருக்கிறார். இல்ல ஒரு நபருக்கு 5 அல்ல 6 குழந்தைகள் இருந்தாலே அவர்களையும் இதே பட்டியலில் நீங்க போட்டு, அப்போ இந்த கணக்குல 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட நபர்களை நீங்க நீக்கிவிட்டு யாருக்காக இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தீர்கள்? அதிக குழந்தைகள் இந்துக்களுக்கும் இருக்கும், இஸ்லாமியர்களுக்கும் இருக்கும். இதுல நீக்கப்பட்ட நபர்களை நீங்க பார்த்தீர்கள்னா ஏராளமான நபர்கள் இஸ்லாமியர்களாக மட்டுமே இருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. லால் பாபு ஹுசேன் 1995ல வெளிவந்த இந்த ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்ல நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் சிட்டிசன்ஷிப்பை, அதற்கான அடையாளங்களை கேட்கவே கூடாது. அவர்களிடம் அந்த அதிகாரமே கிடையாது. இதற்கு முன்னாடி, அதாவது ஒரு இடத்தில் கூட உங்களுடைய தேர்தல் பட்டியல் உங்களுடைய பேர் இருந்தால் that considered as you are a citizen of this country. இது இந்த நாட்டுடைய சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எதற்காக தேர்தல் ஆணையம் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்களை தேடி, வெவ்வேறு எவிடன்சஸ்களை, டாக்குமெண்ட்ஸ்களை தேடி மக்களை நீக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். 11 டாக்குமெண்ட்ஸ். கடைசியில் அந்த ஆதார் கார்டையும் சேர்த்தார்கள். ஆனால் ஆதார் கார்டு சுப்ரீம் கோர்ட் வழியாக சேர்க்க கூறிய பின்பு கூட தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்ல இந்த ஆதார் கார்டெல்லாம் நாங்க ஆஸ் அ சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்டாக எடுத்துக்கொள்ள முடியும். காரணம், their idea is not to correct the voters list. Their idea is to remove one section of people. தேர்தல் ஆணையம், பிஜேபி 2 பேருமே ஹேண்ட்ஸ் அண்ட் கிளவுஸ் ஆக வேலை பார்க்கிறார்கள். இந்த 2 ஒரு அரசியல் கட்சி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, 2மே சேர்ந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை எப்படி நசுக்கி கொள்ளக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். அதுவும் நீங்க இதில் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியபடி லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கிற பெயர்ல இவர்கள் அளித்த மக்களுடைய எண்ணிக்கை 60 லட்சத்திற்கும் மேல். நீங்க கடந்த 20 நாட்கள்ல பார்த்தீர்கள்னா 27 லட்சம் மக்கள் தன்னுடைய வாக்குப்பட்டியல், தன்னுடைய வாக்கு அதிகாரங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் ஜுடிஷியரி இந்த 10 நாட்கள்ல வெறும் 2 நபர்களுடைய கேஸை மட்டும் தான் படித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜுடிஷியரி எடுத்து வைத்த விஷயம், ஒவ்வொரு தேர்தல் ஆஃபீஸரும் ஒரு நாளில் 300 கேசஸ்களை க்ளோஸ் செய்ய வேண்டும். அதாவது ஒரு ஆஃபீஸர் 10 மணி நேரம் வேலை பார்த்தால் கூட ஒரு கேஸருக்கு, ஒரு ஃபைல் மீது அந்த நபர் எடுத்துக்காட்டக்கூடிய நேரம், ஒதுக்கக்கூடிய நேரம் வெறும் 2 நிமிடங்கள். அப்போ அந்த 2 நிமிஷத்துல நீங்க வெரிஃபிகேஷன் செய்து அது சரியா தவறா எல்லாத்தையும் நீங்க முடிக்கணுமா 2 நிமிஷத்துல? இஸ் திஸ் பாசிபிள்? இஸ் திஸ் ஹவ் இந்தியன் டெமோக்ரஸி இஸ் ஃபங்க்ஷனிங்? இந்த கேள்வியை நாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். கடந்த 3-4 மாதத்தில் இந்த எஸ்ஐஆர் என்கிற ப்ராசஸை நடத்தினார். ஆனால் இதே ப்ராசஸை நீங்க பார்த்தீர்கள்னா ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் அவருடைய ரூல் படியே குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக 6 மாதங்கள் தேவை என்று கூறியிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 1 வருடம் பிடிக்கலாம், 2 வருடம் பிடிக்கலாம், 4 வருடங்கள் பிடிக்கலாம். ஆனால் இங்க 3 மாதத்திற்குள் நீங்க எப்படி இதை சரி பார்த்தீர்கள்? எப்படி இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டது? அனைத்துமே நாம் ஒவ்வொன்றாக கேள்விகளாக மட்டுமல்ல, ஆழமாக ஆதாரபூர்வமாக நாம் எடுத்து வைக்கிறோம். எப்படி என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் இருந்ததோ அதை பின்வாசல் வழியாக எஸ்ஐஆர் வழியாக இவர்கள் கொண்டு வரக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். 2003ல டோர் டு டோர் எனுமரேஷன் நடந்தது. இப்போ நீங்களே வாங்க, நீங்களே ஃபார்ம் நிரப்புங்க, உங்களுடைய
சிட்டிசன்ஷிப்பை நீங்களே ப்ரூஃப் செய்யுங்கள். இதை தேர்தல் ஆணையம் எடுத்துக்காட்டும் போது இது எப்படி நாம் பார்க்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவு தெல்லுமுள்ளுகள் நடக்குது சார், எப்படி இந்த தேர்தலில் ரெக்கிங் நடக்குவதை, திருட்டு நடப்பதை நாம் தடுக்க? அதற்காக ஃபார்ம் 17C என்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. இது மக்களுக்கு கிடைக்காது, ஆனால் மக்கள் அதை பார்க்கணும். தேர்தல் முடிந்த கையுடன் அதை அப்லோட் செய்வார்கள், அதை நீங்க பார்க்கலாம். இந்த ஃபார்ம் 17Cல என்னெல்லாம் இருக்கு, இது எப்படி இந்த தேர்தலை ஃபுல் ப்ரூஃப் செய்கிறது, அதை அனைத்துமே பார்க்கலாம். ஆனால் 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தல், லோக்சபா தேர்தல், அந்த தேர்தலில் சப்மிட் செய்யப்பட்ட ஃபார்ம் 17Cயை இதுவரை தேர்தல் ஆணையம் வெளிவிடும். ஒரு ஃபார்ம் 17C கூட உங்களால் பார்க்க முடியும். அப்ப இந்த ஃபார்ம் 17 என்னவென்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் இதை புரிந்து கொண்டு இதற்கான குரலை எழுப்புங்கள். உங்களுடைய ட்வீட், உங்களுடைய ஃபேஸ்புக், உங்களுடைய இன்ஸ்டாகிராம், இல்லை மொபைல் ஃபோனை எடுத்து நீங்க வீடியோ எடுத்து பதிவிட்டு எங்களுக்கு அனுப்பலாம். நாங்களும் எங்களுடைய சேனலில் அதை போடுவோம். ஃபார்ம் 17C அண்டர் ரூல் நம்பர் 49S கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961க்கு கீழே வரக்கூடிய இந்த மிக முக்கியமான ஃபார்ம். இதை கிரிட்டிக்கல் டிரான்ஸ்பரன்சி டாக்குமெண்டாக பார்ப்பார்கள். இதற்கான அர்த்தத்தை நீங்க பார்த்தீர்களா, ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கும்னு நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான ரெக்கார்ட்ஸ் இருக்கும் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். டோட்டல் எலக்ட்ரோரல்ஸ் அசைன்ட் டு த பூத், அதாவது யாரெல்லாம் இந்த பூத்ல எத்தனை பேர் அசைன் ஆனார்கள், எத்தனை பேர் இங்கே ஓட்டு போட வருவார்கள் என்கிற அந்த எண்ணிக்கை இங்கே இருக்கும். நம்பர் ஆஃப் voters who voted validated via form 17A register. எத்தனை பேர் இங்கே ஓட்டு போட தகுதி வாய்ந்தவர்கள், அந்த நம்பரும் அங்கே இருக்கும். voters who did not vote, எத்தனை பேர் அங்கே வந்து ஓட்டு போடாமல் போனார்கள், எத்தனை பேர் வீட்டில இருந்து கிளம்பவே இல்லை, இந்த பூத்துக்கு வந்து ஓட்டு போடவில்லை என்கிற அந்த கணக்கும் அங்கே. டெஸ்ட் ஓட் இல்ல, அதுக்கு முன்னாடி voters denied entry, எத்தனை பேரை ஓட்டு போட விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள், எத்தனை பேரை நீங்க விரட்டி அடித்தீர்கள், அந்த கணக்கும் அதுல. டெஸ்ட் ஓட், ஒரு போலிங் பூத்ல இவி மிஷின் வந்த உடனேயே மற்ற கட்சியினர்களை கூப்பிட்டு வைத்து ஒரு டெஸ்ட் ஓட்டை நடத்துவார்கள். 50-100 பேர் அந்த ஓட்டெல்லாம் போடுவாங்க. 50-100 ஓட்டு முதல்ல போடும். அதுவும் அந்த ஃபார்ம்ல நிரப்பம். இந்த மாதிரி நாங்கள் டெஸ்ட் ஓட்டாக 500 ஓட்டு போட்டோம், 200 ஓட்டு போட்டோம், அதை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஓட்டு வந்து செல்லுபடி ஆகாது. அதுவும் அது. இவிஎம் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், ஒவ்வொரு இவிஎம்க்கும் ஒரு சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பரையும் இந்த ஃபார்ம் 17ல எடுத்து வைப்பார்கள். இத்தனை ப்ரூஃப்கள் இருக்குன்னு நீங்க பாருங்க. இதை தாண்டி இதுல 2 ஃபார்ம் இருக்கு. ஒரு ஃபார்ம் போலிங் ஏஜென்ட்ஸ், கட்சி சார்ந்து யாரெல்லாம் அந்த போலிங் ஏஜென்ட்டாக போறார்களோ அவர்கள் கையில் இந்த இவிஎம் மிஷினை சீல் வைப்பதிலிருந்து தொடங்கி அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதுல தொடங்கி எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் எல்லாருக்கும் முன்னாடி நடக்கிறது என்கிற அந்த விஷயத்தை வைத்து கையெழுத்து போட்டு சீல் வைத்து அந்த ஃபார்மை கொடுப்பாங்க. இன்னொரு ஃபார்ம், இது தேர்தல் ஆணையத்திடம் போகும். அவர்கள் அதை ஸ்கேன் செய்து அதை அப்லோட் செய்யக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். அதாவது எத்தனை பெர்சன்டேஜ், எத்தனை நபர்கள் இந்த முறை ஓட்டு போட்டார்கள். இப்போ ஃபார்ம் 17C எப்படி இந்த ரெக்கிங்கை நிறுத்தும் என்று நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபார்ம் 17C வெளிவந்த உடனேயே பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் தன்னுடைய இணையதளங்கள் அல்ல மற்ற இடங்களில் இந்த ஃபார்ம் 17ஐ வெளிவிட்டு விட்டார்கள். எப்படி இன்று இரவு 62% நாளானைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா தேர்தல் ஆணையம் 72% ஓட்டு பதிவானதாக கூறுவார்கள். சாதாரணமாக ஒரு 0.5% இருந்து 1% இந்த வித்தியாசம் தாண்டாது. ஆனால் இப்ப 18% வரை இந்த நம்பரை இவர்கள் அதிகரித்து வருகிறார். இது எல்லாமே ஓட்டு திருட்டுக்கான ஒரு மிக முக்கியமான எலெக்ஷன் பெட்டிஷன். அதாவது எனக்கு இங்க சந்தேகம் இருக்கு, நான் டிஸ்பியூட் பண்ணணும், இந்த ரிசல்ட்ல எனக்கு நம்பிக்கை. அப்ப அந்த டிஸ்பியூட்டிற்காக நீங்க கோர்ட்டுக்கே போகணும்னா கூட இந்த ஃபார்ம் 17C உங்களோட கையில் இருந்தால் மட்டும்தான் அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இதற்கு கீழே நீங்க இதை எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல எஃப்ஐஆர் போடலாம், கேஸ் போடலாம். எஸ்ஐஆர் கிளீன்ட் ரூல்ஸ், கோஸ்ட் ஓட்டர்ஸ், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ், இது எல்லாமே ஒரு பக்கம். ஆனால் ஃபார்ம் 17Cயை பொறுத்தவரையில் எந்த பார்ட்டிக்கு இல்லை எந்த இடத்திற்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க கண்கூட பார்க்கலாம்.
எந்த போலிங் ஸ்டேஷன்ல எத்தனை ஓட்டு போட்டிருக்கார்கள், எத்தனை நபர்கள் வந்தார்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை தேர்ட் ஜெண்டர்ஸ், அனைத்துமே இதுல பதிவாகும். அதை தாண்டி ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான சஜஷனை கொடுத்திருக்கிறார்கள். என்னது சஜஷன்? பூத் வைஸ் ஃபார்ம் 17C டேட்டாவை ஒரு டிரான்ஸ்பரன்சி முறையில் தேர்தல் ஆணையமே இதை வெளிவிட வேண்டும். இட் இஸ் நாட் பப்ளிஷ்ட் வைட்லி. ஃபார்ம் 17C-ஐ நீங்க பப்ளிஷ் செய்து விட்டாலே இந்த ஒட்டுமொத்த திருட்டு வேலைக்கான பிரச்சனை முடிந்துவிடும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்க புரிந்து கொள்ளுங்கள், எப்படி தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி மக்களை நீக்கி இருக்கிறார்கள். அப்படி உங்க கையில அனைத்து டாக்குமெண்ட்ஸே இருந்து கூட உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால், ஓட்டு போட முடியவில்லை என்றால், இந்த தவறுக்கான காரணம் யார்? சிஸ்டம் தான், தேர்தல் ஆணையத்துடைய அந்த அவசரத்தனம் தான். சரி, அந்த மக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட் நீங்க நடத்தக்கூடிய தேர்தலை தவறு என்று நீங்க எடுத்து காட்டீர்கள். ஜனநாயகத்திற்கு எதிராக இந்த தேர்தல் நடந்து வருகிறது என்று நீங்க கூறியிருக்கணுமா? இல்லை. அப்போ தேர்தல் ஆணையம், சுப்ரீம் கோர்ட், அரசாங்கம், அரசியல் கட்சி, ஆளும் கட்சி, அனைத்து நபர்களுமே ஒரே முறையில் தானே செயல்பட்டு வருகிறார்கள். அப்போ இந்த தேர்தலை எப்படி நீங்க நம்ப? தில்லுமுள்ளு நடக்குமா, நடக்காதா? உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்களுடைய ஆதரவு மிக முக்கியமாக இதில் தேவைப்படுகிறது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். தொடர்ந்து எங்களை முடக்கக்கூடிய வேலையும் பார்க்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.